நமக்கு போட்டிலாம் இல்ல, சரக்கு கிடைக்கிற நாள் காதல் எடுத்தேன் தான். நான் சரக்கு தான் லவ் பண்றேன், பொண்ணுங்களா எனக்கு சரக்கு இருந்தா போதும். அங்க இருக்கிற யாரு ஜிகர்தண்டா சம்பவ கிளப்போட தலைவன் மை பாய். எவ்வளவு வருஷமா லவ் பண்ணீங்க? ஆக்சுவலா அது 1.5 year லவ் பண்ணேன். எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குன்னாச்சு. சரி ஆள் இருந்தாலும் பரவாயில்ல, நானும் ஒன் சைடா பண்ணிக்கிறேன் அப்படின்னு. எனக்கு புரியல. ஒருத்தவங்க நல்லாவே பாத்துக்கிறான். ஃபேமிலி பாப்பா இவங்க தான் வேணும் முக்கியம்னு நினைக்கிறாங்க. ஒருத்தவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதுதான் நான் சொல்லுவேன். இப்போ நாங்க லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ண போனா அப்புறம் அங்க இஷ்யூ பண்ணுவாங்க. நீ தானே சொல்ற மாப்பிள்ள போயிட்டு கட்டிட்டு வந்த, அப்புறம் என்னத்துக்கு நீ அப்படி இப்படி சொல்லிட்டு ரொம்ப இஷ்யூ பண்ணுவாங்க. அதனால வேணாம், எங்க அம்மா சொல்ற பேச்சு நான் பையனை கேட்டு லவ் பண்ணுவேன். அந்த பொண்ணு இன்னமும் நினைச்சிட்டு தான் இருக்கேன். அந்த பொண்ணு ஹாய் சொன்னா ஓகே தான், வேற எதுவும் தேவை. புருஷன் அசிசமே கேட்பாங்க, பரவாயில்லையா? நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அந்த பொண்ணு இன்னொரு பையனை லவ் பண்ணது. அவங்க லாக்டவுன்ல அவங்களே கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் சரி அவங்களுக்கு பிடிச்சதை ஏத்துக்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு பிடிச்சல இப்ப தேடிட்டு போறேன், அப்படியே அரசு மதுபானம் கிடைக்க வந்துட்டேன், அவ்வளவுதான். என்ன தேடி வந்தவங்க எல்லாருமே நல்லவனுங்க தான். அவன் ஒரு ஜாப்ல இருக்கான். நானா தேடி எங்க மாமா பையன் தான் வேணும்னு சொல்லிட்டு போனேன். இதே வேற யாருன்னா கல்யாணம் பண்ணியிருந்தா இன்னைக்கு நான் நல்லா தான் இருந்தேன். கப்பல்ஸ்குள்ள சண்டை வந்தா வெளில போய் 3rd போய் ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அவங்களுக்குள்ளே சண்டை முடிச்சுக்கும். அதை போய் வேற ஒருத்தன் சொல்லி அவன் அதான் கேப் பண்ணிட்டு அவன் உள்ள ஒரு நகுத்தை போட்டு ஒரு உசார் பண்ணிட்டானுங்க. அதனாலதான் அப்படி சொல்றேன். நீ சின்சியரா லவ் பண்ணும்போது உங்களுக்கோசரம் ஒருத்தன் இறங்கி பண்றானா, எல்லாமே பண்றான், அதை மாறான், எல்லாம் செய்யறான், உங்களுக்கு பிடிச்சதும் செய்யறானா, அது மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஒரு பிரச்சனை வரும்போது விட்டு கொடுக்காம இருங்க. அது பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி. ஏதோ 1-2% தான் நல்ல பொண்ணுங்களா இருக்கு. அதையும் நம்ம கஷ்டப்பட்டு இது பண்ணா வீட்டுல வேற ஏதோ சாகு சொல்லி பிடிச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க. அவன் பொண்ணு சீரம் கல்யாணம் பண்ணதால என்னால வேற எதுவும் பண்ண முடியலன்னா எதோ சொல்ல வர மேரேஜ் நமக்கு போட்டிலாம் இல்ல, சரக்கு கிடைக்கிற நாள் காதல் எடுத்தேன் தான். நான் சரக்கு தான் லவ் பண்றேன், பொண்ணுங்களா எனக்கு வேணாயா? சரக்கு இருந்தா போதும். சரக்கு ஒரு ஊருக்கா ஒரு கிளாஸ் ஒரு வாட்டர் மொத்தமா பத்தி சொல்றேன். அது தேவையில்லாதான் நான் இதை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதை அவாய்ட் பண்ணுது. இதே நீ எவ்வளவு வருஷமா லவ் பண்ணீங்க? ஆக்சுவலா அது 1.5 year லவ் பண்ணேன். நான் சொல்றப்ப எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குன்னாச்சு. சரி ஆள் இருந்தாலும் பரவாயில்ல, நானும் ஒன் சைடா பண்ணிக்கிறேன் அப்படின்னு. எனக்கு புரியல. எனக்கு புரியல. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அந்த பொண்ணு இன்னொரு பையனை லவ் பண்ணது. அவங்க லாக்டவுன்ல அவங்களே கல்யாணம் பண்ணிட்டாங்க. சரி தியேட்டர்ல க்ரௌடா இருந்தா அப்புறம் நானும் ஒரு வாரமா நின்னு பாத்துக்கிறேன் அப்படின்னு தியேட்டர் உள்ளே அனுமதிக்கலையே, அதான பிரச்சனை. அதெல்லாம் சரி அவங்களுக்கு பிடிச்சதை ஏத்துக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சது பார்த்தா நெக்ஸ்ட் சரக்கு தான். சரக்குலயே நான் அவ்வளவுதான். இப்ப அவங்க வேற ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொல்லி நீங்க லவ் பண்ணிட்டு இருந்தீங்க. அது தெரியறதுக்கு முன்னாடி சொன்னதுல இருந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேன். சரி ஓகே, அவங்களுக்கு பிடிச்ச லைஃபை தேடிட்டு போயிட்டாங்க, எனக்கு பிடிச்ச லைஃபை தேடிட்டு போறேன், அப்படியே அரசு மதுபானம் கிடைக்க வந்துட்டேன், அவ்வளவுதான். இப்போ வேலண்டைன்ஸ் டே வருது இல்லைங்களா, என்ன பிளான்? நோ நத்திங் பிளான். நான் சிங்கிள் அண்ட் நத்திங். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு லவ் பண்ணலான்னு தான். இப்போ லவ் பண்ண நிறைய இஷ்யூ கூட ஆகும். அது செய்யாது இது செய்யாது, வெரி இரிட்டேட்டிங்கா இருக்கும். என்னத்துக்கு சிங்கிள் அந்த கரெக்ட் தானே சார், நீங்களே சொல்லுங்க. இப்போ February 14 வரப்போகுது இல்லைங்களா வேலண்டைன்ஸ் டே, என்ன பிளான் வச்சிருக்கீங்க? ஒரு பிளானும் இல்லைன்னா ஆமா லவ் பண்ணி நஷ்டத்தை மட்டும் தான் அடைஞ்சோம், லாபம் அடையில. மேரிடா நீங்க? மேரிட். லவ் மேரேஜ் இல்ல ஒருத்தருக்கு நல்லா இருக்காங்க, லவ் மேரேஜ் பண்ணாங்க. எப்படி சொல்றது, பசங்களையும் குறை சொல்ல முடியாது, பொண்ணுங்களையும் குறை சொல்ல முடியாது. ஏன் சொல்றேன்னா, நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கினேன். அவங்களுக்கு லவ் பண்றவரே நல்லா தான் இருக்குது. அப்புறம் அவங்க கூட போயிட்டுனா நம்மள எப்படி சொல்றது, அடிமையை பாக்குறா போல பாக்குறானுங்க, அவனுதான். ஒருத்தர் நல்லாவே பாத்துக்கிறான். ஃபேமிலி பாப்பா இவங்க தான் வேணும் முக்கியம்னு நினைக்கிறாங்க. ஒருத்தவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதுதான் நான் சொல்லுவேன். நானும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். என் ஒய்ஃப் ரொம்ப பிடிக்கும். நான் இந்து, அந்த பொண்ணு கிறிஸ்டின். கல்யாணம் பண்ணி எல்லாம் இது பண்ணேன். ஆனால் அவங்க அம்மா இருக்கிற வரைக்கும் ஓகே, நல்லா தான் இருந்தாங்க, நல்லா தான் இது பண்ணோம், நல்லா தான் இது பண்ணோம். எதனா ஒரு பிரச்சனைனா அவங்க பேசி தீர்த்து வைப்பாங்க. அவங்க அங்கே கல்யாணம் ஆன ஒரு 6 மாதத்தில் அவங்க அம்மா இறந்துட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை இப்போ பிரிஞ்சிருக்கிறோம். ஆனால் இப்போ கூட என் ஒய்ஃப் கிட்ட போய் கெஞ்சும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தனிப்பட்ட முறையில் நின்று பேசும்போது நான் வந்துடுறேன் வெயிட் பண்ணு அப்படின்றாங்க. ஆனால் வீட்டுக்கு போயிட்டு என்ன சொல்கிறாங்க, என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல. திருப்பி வந்துட்டு நான் அதெல்லாம் வர முடியாது, நீ உங்கள் அம்மாவை கூட்டிட்டு இங்கே வா அப்படின்றாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ சின்சியராக லவ் பண்ணும்போது உங்களுக்கோசரம் ஒருத்தன் இறங்கி பண்ணுறானா, எல்லாமே பண்ணுறான், அதை மாறான், எல்லாம் செய்கிறான், உங்களுக்கு பிடிச்சதும் செய்கிறானா, அது மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு பிரச்சனை வரும்போது விட்டு கொடுக்காம இருங்க. அது பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, அது யோசிச்சு பார்த்தாலே போதும். அப்போல்லாம் விட்டுட்டு பிரிஞ்சு போனதுக்கப்புறம் வருத்தப்பட்டுக்கின்னு நான் பெற்றவங்க கூட கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இங்கே சொல்கிறத நான் கேட்பேன், அவங்க சொல்கிறத கேட்பேன், ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. வீட்டுக்கார் சொல்கிறத பொண்டாட்டி கேட்கணும், பொண்டாட்டி சொல்கிறத வீட்டுக்கார் கேட்கணும். இது மட்டும் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க, ஒரு லைஃப் நல்லா இருக்கும். மாரி கப்பல்ஸ்குள்ள சண்டை வந்தா வெளில போய் 3rd போய் ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வார்த்தை கால் பண்ணி பேசுனா அவங்களுக்குள்ளே சண்டை முடிச்சுக்கும். அதை போய் வேற ஒருத்தன் சொல்லி அவன் அதான் கேப் பண்ணிட்டு அவன் உள்ள ஒரு நகுத்தை போட்டு
அப்புறம் கடைசியில இவன் உண்மையா லவ் பண்ணதுட்டு போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஜாலியா சுத்தி நிற்பாங்க. ஒரு உசார் பண்ணிட்டானுங்க, அதனாலதான் அப்படி சொல்றேன். இல்ல அதான் ஒரு லவ் டிக்ஷனரியா இருப்பாரு போல. ஏன்னா இந்த வயசுல இவ்வளவு சொல்றாரு பெருசா. எல்லாம் நடந்தது தானே வாழ்க்கையில. பட் இருந்தாலும் ஒவ்வொரு வேலண்டைன்ஸ் டே வரும்போது அதை யோசிப்பீங்களா? யோசிப்பேன், இந்த மாதிரி இருக்கணுமோ, மற்றவங்கள பார்த்து அந்த மாதிரி இருக்கணுமோ தோணும். பட் எனக்கு என்ன தோணுது, ஆனால் பயமா இருக்கும் சில டைம் வந்து என்ன இருக்குன்னா வீட்டில் இஷ்யூ ஆகும், இந்த சொல்கிற பையனை கட்டி தர மாட்டாங்க, நாங்கள் நினச்ச மாதிரி வாழ முடியாது, அதனால வந்து வேணாம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணால் போதும், அப்பா அம்மா சொல்கிற பேச்சு கேட்டேன். இப்போ நாங்கள் வந்து லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ண போனால் அப்புறம் அங்கே வந்து இஷ்யூ பண்ணுவாங்க, நீ தானே சொல்கிற மாப்பிள்ளை போயிட்டு கட்டிட்டு வந்த, அப்புறம் என்னத்துக்கு நீ அப்படி இப்படி சொல்லிட்டு ரொம்ப இஷ்யூ பண்ணுவாங்க, அதனால வேணாம், எங்கள் அம்மா சொல்கிற பேச்சு நான் பையனை கேட்டு லவ் பண்ணுவேன், ஜாலி என்ஜாய் பண்ணுவேன். தெரிஞ்சு உங்களுக்கு நிறைய லவ் இருக்கும். ஒரே ஒரு பொண்ணு தான் 12th படிக்கும் போது படிச்சு லவ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு என்னை விட்டு போயிருந்தது 25 years ஆகுது. இன்னும் சிங்கிளாவே இருக்கேன். அந்த லவ் சொன்னீங்களா அவங்கள்ட்ட சொல்லி லவ் பண்ணி 2 years லவ் பண்ணிட்டு இருந்தேன். மியூச்சுவலா லவ் பண்ணி அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு போயிடுச்சு. அந்த பொண்ணு தான் வாழ்க்கைன்னு இருந்தேன். சரி இப்போ அது கிடைக்கலன்ற பட்சத்துல விட்டு தான் போகணும். சரி சிங்கிளாவே இருக்கேன். ஏன்னா ஒரு முறை தான் லவ் அப்படின்றதால அமைதியாவே இருக்கேன். அந்த பொண்ணு இன்னமும் நினைச்சிட்டு தான் இருக்கேன். அதுக்காக அதை விட்டு போகணும்ல. சிங்கிள் தான். அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு வந்து ஹாய் சொன்னா ஓகே தான், எனக்கு வேற எதுவும் தேவை. புருஷன் அசிஸ்மே கேட்பான், பரவாயில்லையா? இப்போ நீங்க லவ் பண்ணிட்டு இருந்தீங்க, லவ் மேரேஜ் தான் பண்ணிருக்கீங்க. பட் இருந்தாலும் இப்போ சிச்சுவேஷன் மாறி இருக்கலாம். பட் உங்களுக்கு அது அப்படியே தான் இருக்கும் இல்லைங்களா? இல்லை நான் ஒன்று சொல்லட்டும். என்னை தேடி வந்தவங்க எல்லாருமே நல்லவனுங்க தான். அவங்க ஒரு ஜாப்ல இருக்கான். நானா தேடி எங்கள் மாமா பையன் தான் வேணும்னு சொல்லிட்டு போனேன். இதே வேற யாருன்னா கல்யாணம் பண்ணி தான் இன்னைக்கு நான் நல்லா தான் இருந்திருப்பேன். லவ் பண்ணலாம் வேணாம்னு சொல்ல, பண்ணலாம். ஒரே பையனையே பண்ணணும், ஒரே பையனையே கல்யாணம் பண்ணிக்கணும். எப்படி லவ் பண்றது பெருசு கிடையாது. லாஸ்ட் வரையும் அவனை வச்சு காப்பாற்றணும். பொண்ணும் சரி பையன் அவ்வளோதான். இவன் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தான். அவனும் லவ் ஃபீலர் ஆயிட்டான். சிங்கிளாவே இருக்கான். இவன் லவ் பண்ணி இவன் நல்லா ப்ளே பாய். இப்போ காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கான். இவனுக்கு ஓகே தான். 100% இவன் வந்து ஒரு பொண்ணு விட்டு போச்சா மறுபொண்ணு ஓகே தான் அவனுக்கு. அப்புறம் அந்த மாதிரி தானே இருக்கும். ஒரே பொண்ணே நினைச்சிட்டு இருந்தேன். எப்ப கடைசி வரைக்கும் ஆடி வளர்த்துட்டு என்னடா பண்றது லைஃப் இப்பெல்லாம் உண்மையா லவ்லாம் கிடையாதுண்ணே. உண்மையிலே லவ்னா சொல்றேன், உண்மையா லவ்லாம் கிடையாது. 100க்கு 99% வேற மாதிரிங்களா தான் இருக்கு. நிறைய லவ்லாம் இல்ல. லவ் ஸ்டே அன்னைக்கு தான் லவ் ஸ்டே கொண்டு. ஏன்னா நான் லவ் பண்ணதுதான் பேர். ஆனால் இது வரைக்கும் நான் லவ் ஸ்டே கொண்டாடினது இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் லவ் பண்ணி அடுத்த வருஷம் லவ் ஸ்டே வரும்போது எங்கள் அக்கா வீட்டுக்காரன் பிரச்சனை பண்ணி அவனை அடிச்சு ஸ்டேஷனில் உட்காந்தேன் லவ் ஸ்டே அன்னைக்கு. இது நடந்தது 2018. அப்புறம் 2019 அன்னைக்கும் போகல. அன்னைக்கு வந்து அது ஒரு பிரச்சனை ஏதோ வந்தது. ஆனால் லவ் ஸ்டேக்கு எங்கேயும் வெளியே போகல. அதுக்கப்புறம் 2021 லாக்டவுனு, 23 அதுக்கப்புறம் வந்தது. கல்யாணம் பண்ணோம். அன்றைக்கும் லவ் ஸ்டே கொண்டாடல. லவ் ஸ்டே கொண்டாட முடியாமல் போச்சு. காரணம் வந்து என் ஒய்ஃபு உடம்பு சரியாமல் போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அதுக்கு அடுத்த வருஷம் ஒய்ஃபுக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அப்பயே எதுவும் கூப்பிட்டு போக முடியல, வெளியே போக முடியாது அப்படின்னு சூழ்நிலை. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தது. இப்போ அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அப்பயும் லவ் ஸ்டே கொண்டாடல. இப்போ பிரிஞ்சிருக்கிறோம். இப்போயும் லவ் ஸ்டே கொண்டாட முடியாது. இதுதான் என்னோட வாழ்க்கையில் லவ் ஸ்டே கொடுது. அதனால் லவ் ஸ்டே அன்றைக்கி தான் லவ் ஸ்டேன்றது அது வேறு விஷயம். ஆனால் அன்னே சண்டை போடாமல் இருந்துட்டு நல்லா இருந்தால் அதே போதும். அவங்களுக்குள்ள ஒருத்தர் பேசிட்டா போதும். 99% இது ஃபுல்லாமே அந்த மாதிரி தான் தெரியுது. ஏதோ 1-2% தான் நல்ல பொண்ணுங்களா இருக்கு. அதையும் நம்ம கஷ்டப்பட்டு இது பண்ணா வீட்டுல வந்து வேற ஏதோ சாகு சொல்லி பிடிச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க. நீங்க அவங்க சொன்னீங்கல்ல அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா நீங்க இன்னும் அவங்களே தான் நான் நினைச்சிட்டு இருப்பீங்களே. ஏன் அவங்களோட லைஃப் பார்த்துட்டு போயிட்டாங்க. அவங்க மேல எனக்கு ரொம்ப பாசம் அதிகம். ஸோ அவங்கள லவ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னமும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் கால் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கேன். கால் பண்ணவே இல்லை. தப்பாயிடுமே ப்ரோ. I want to hear hi from here. நீங்க வந்து ஒரு சாரியோ ஏதோ உனக்கு சொன்னா கூட கேட்டா கூட இல்ல தேங்க்ஸ் சாரி அதெல்லாம் தேவை. சாரி சொன்னா கான்டாக்ட் ஜஸ்ட் ஹாய் தட்ஸ் இட். எத்தனை பேர் சும்மா கனெக்ட் பண்ணுங்க. எத்தனை பேர்லாம் இல்ல. சத்தியம் ஃபர்ஸ்ட்லவே காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல தானே பண்ணேன். அந்த பொண்ணுக்கும் வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த பொண்ணு சீரம் கல்யாணம் பண்ணதால என்னால வேற எதுவும் பண்ண முடியல. ஈத்து போய் பண்ண முடியலன்னா எதை சொல்ல வர மேரேஜ் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் இயர்ன்றதா நானும் கொஞ்சம் சின்ன பையனா இருந்துட்டேன். உனக்கு சொல்ற மாதிரி லவ்ல அவ்வளவு கேவலமான இல்ல. லவ் வந்து நல்ல விஷயம். அது ஃப்ரெண்ட்ஸ் மேல வைக்கலாம், பொண்ணு மேல வைக்கலாம், அம்மா மேல வைக்கலாம், எல்லாத்து மேலே வைக்கலாம். லவ் வந்து இம்பார்ட்டன்ட், லைஃப்ல வந்து இம்பார்ட்டன்ட். அது எப்படி வைக்கிறோன்னு தான் மேட்ரு. அவங்க ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னு நம்மளே ஏமாத்தக்கூடாது. அவங்கள பத்தி தப்பாவும் பேசக்கூடாது. நம்மள அவங்கள எவ்வளவு புரிஞ்சிருக்கணுமோ அவ்வளவுதான் லவ். நீங்க லவ் பண்றீங்களா? நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். எங்க அத்தை பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களே நான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து 6 years லவ் பண்ணிட்டு இருக்கேன். இதுவரையும் அவங்கள மீட் பண்ணது கூட இல்லை. ஆனா லவ் மட்டும் இருக்கு. பேசுனது கூட இல்லை. அஜித் தேவயானி மாதிரி. ஆமா, சின்னதா ஒரு ஃபோன் கால், அவ்வளவுதான்.